ஹலோ மக்களே, இந்த ஒரு பிடிஎஃப்ல உங்களுக்கு விமன் ரிசர்வேஷன் பில் எதனால லேப்ஸ் ஆச்சு அண்ட் இப்போ நமக்கு அது ஆக்டாக மாறப்போகுது அப்படின்னா அது ஓரியன்டாக என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்கோம். ஸோ பிடிஎஃப்ல ஹைலைட்டடாக இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறது விமன் ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம இந்தியாவில் அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அண்ட் ரிசர்வேஷன் ஸ்பெஷலாக எதுக்காக, எஸ்சி எஸ்டிஸாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்னெல்லாம் எலிஜிபிலிட்டிஸ் வருது. நமக்கு டெல்லின்னு வரும்போது டெல்லியில் இதோட ஆர்டிக்கல் 239 ஏஏ படி இந்த ரிசர்வேஷன் விமன் சீட்ஸ் எந்த மாதிரிலாம் ரோல் ப்ளே பண்ணுது அண்ட் இவங்க டியூரேஷன் என்ன, இதை கொண்டு வரதுக்கான என்ஃபோர்ஸ்மெண்ட் எப்படி சொல்லலாம், என்ஃபோர்ஸ்மெண்ட்னா நடைமுறைக்கு கொண்டு வரது, இதை எப்படி நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரலாம், டியூரேஷன் கால அளவு அண்ட் இதோட ரொட்டேஷன் ஆஃப் சீட் எவ்வளோ ஒதுக்கீடு செஞ்சால் அதோட சுழற்சி நமக்கு கிடைக்கும். இந்தியாவில் நேஷ்னல் மூமெண்ட்டு ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே விமனுக்குன்னு தனியாக ஒரு இடம் வேணும் அப்படிங்கிறது பெரிய டாக்காக இருக்குது. அண்ட் இப்போ நம்ம அதை நடைமுறைப்படுத்தும் போது என்னெல்லாம் சேஞ்சஸ் ஆகுது. இங்கே நமக்கு நேஷ்னல் பெர்ஸ்பெக்டிவ் பிளான் 1988 என்ன சொல்ல வராங்க, தேசிய முன்னோக்கு திட்டம் 1988, இது போன்ற ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் ஆகி விமன் ரிசர்வேஷன் பில் நமக்கு இந்த ஒரு பிடிஎஃப்ல கொடுத்துருக்கோம். அப்போது பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா எதனால இம்பார்ட்டண்ட், இது 128வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லாக இருக்குதா இல்லையா, இதை பற்றி டீட்டெயில்டாக இந்த ஒரு பிடிஎஃப்ல கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா நம்ம டெலகிராம் சேனலை விசிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ.